தம்பி போடா ஏன்டா சொல்லுங்க. கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் மோகன். மோகன், இது தொடர்பான கூடுதல் தகவல்கள் என்ன? வணக்கம் ஜெப்டி. திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை, கும்மிடிப்பூண்டி, பொன்னேரி, திருத்தணி உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ந்து 20 நாட்களுக்கு மேலாக வெயில் கொளுத்தி வந்தது. குறிப்பாக வெயில் நேரங்களில் முதியோர்கள், குழந்தைகள் வெளியில் செல்ல வேண்டாம் என்ற அளவிற்கு வெயில் கொளுத்தி வந்த நிலையில் இன்று காலை முதலே பார்த்தோம்னால் வெயில் கொளுத்தி வந்தது. சுமார் ஒரு மணியில் இருந்து மேகமூட்டமாக காணப்பட்ட நிலையில் திருத்தணி, அதே போன்று ஊத்துக்கோட்டை அருகே உள்ள தாராட்சி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கருமேகங்கள் சூழ்ந்து மாவட்டம் முழுவதும் பரவலாக மழை பெய்தது. குறிப்பாக ஊத்துக்கோட்டை அடுத்த தாராட்சி கிராமத்தில் சூறாவளி காற்றுடன் மழை வெளுத்து வாங்கியது. குறிப்பாக அந்த சாலையில் செல்லக்கூடிய வாகனங்கள் சரியாக செல்ல முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டு வாகனங்கள் மீது மரங்கள் முறிந்து விழும் அளவிற்கு இருந்தது. காட்சி வைத்து கூட நாம் பார்த்து வருகிறோம். குறிப்பாக சூறாவளி காற்றானது சுழற்றி அடித்ததில் மரம் முறிந்து கீழே விழுந்தது. அதனைத் தொடர்ந்து மழை வெளுத்து வாங்கியது. குறிப்பாக நீண்ட நாட்களுக்கு பிறகு ஆலங்கட்டி மழையானது இப்பகுதியில் பெய்துள்ளதாக பகுதிவாசிகள் பெரும் மகிழ்ச்சியில் ஆழ்ந்துள்ளனர். குறிப்பாக இந்த மழை ஆலங்கட்டி மழை சாலையில் பெய்ததால் அந்த மழை கற்களை அங்கிருந்த இளைஞர்கள் எடுத்து கையில் வைத்துக் கொண்டுள்ள அந்த காட்சிகளும் பார்த்து வருகிறோம். 20 நாட்களுக்கு மேலாக அந்த மழை 20 நாட்களுக்கு மேலாக வெயில் கொளுத்தி வந்த நிலையில் இந்த மழை பெய்தது குளிர்ந்த சூழலானது நிலவி வருகிறது. குறிப்பாக கும்மிடிப்பூண்டி, பொன்னேரி, அதே போன்று ஊத்துக்கோட்டை, திருத்தணி, திருவள்ளூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இந்த சூறாவளி காற்றுடன் மழை வெளுத்து வாங்கியுள்ளதால் மக்கள் தற்போது நிம்மதி பெருமூச்சு விடுத்துள்ளனர். தகவல்களுக்கு நன்றி மோகன்.